Hello friends, welcome back to our channel. எல்லாரும் ஹாப்பியா இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் யாரனா புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடலுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு 6 to 7 months-ஆவே தலைவலி ரொம்ப இருக்கு. எனக்குமே இருக்கு தலைவலி. நான் வந்து எங்கனா ஒரு சைடுல இருந்து விட்டுருவேன். நான் ஹஸ்பண்ட் அப்படி இல்ல. அதுக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கரெக்ட்டா எடுத்துக்குவாங்க. சோ அவங்களுக்கு அப்படி இருந்தோ அவங்களுக்கு செட் ஆவலன்றதுனால ஹாஸ்பிடலுக்கு போலாம்னு வந்தோம். வர அவசரத்துல நான் ஹெல்மெட் மறந்துட்டேன். சோ சிக்னல்ல இருந்து இறங்கி வந்து ரோட் கிராஸ் பண்ணி நின்னுந்தேன். ஹஸ்பண்ட் வந்தாங்க சிக்னல் தாண்டி. சோ ஹாஸ்பிடல் 2 to 3 times போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். வெறும் டேப்லெட் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சோ இங்க வந்து பெங்களூர்ல பார்க்கலாம்னிட்டு பெங்களூர் ஹாஸ்பிடல் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வெளிய அங்கே பக்கத்துல டிமார்ட் இருக்கு. புதுசா ஓபன் ஆயிருக்கு டிமார்ட். சோ அந்த டிமார்ட் once விசிட் பண்ணிடலாமேனிட்டு போயிருந்தோம். அங்க இருந்து ஒரு 1.5 kilometer என்னவோதான். சோ இங்க எப்படி இருக்குன்னு டிமார்ட் பாத்துக்கணும்னா நெக்ஸ்ட் டைம் இங்க வர நல்லா இருக்கும்னிட்டு விசிட் பண்ணலாம்னிட்டு போயிருந்தோம். நாங்க என்ன வாங்க போனோம்னா சுகர், சோப், துணி துவைக்கிற சோப் இது ரெண்டு தான் வாங்க போனோம். டிமார்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெருசா பார்க்கிங் ஏரியால இருந்து உள்ள டிமார்ட் எல்லாம் நல்லா பெருசா கட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் கொஞ்சம் ஸ்பேஷியஸா பர்ச்சேஸ் பண்ண போற மாதிரி. பேக் டேக் போட்டுன்னு வந்துடலாம்னிட்டு நான் டேக் போட்டுட்டு வர போயிருந்தேன். நல்லா பெருசா கட்டிருக்காங்க டிமார்ட். பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பார்க்கிங் ஏரியாவும் பெருசா இருக்கு. சோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இங்கே வரலாம்னு சொல்லிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு. சோ ட்ராலி எடுத்துட்டு உள்ள போனோம். உள்ள போனோனே பிரெட் இருந்தது. சோ எந்த பிரெட் எடுக்கலாம்னு கொஞ்சம் பேசிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது பீட்ரூட் ஜாம் செய்யலான்ட்டு இருந்தேன். சோ அதுக்கு பிரெட் வேணும் இல்ல. சோ பிரெட் எடுத்துட்டு அங்க இருந்து நெக்ஸ்ட் கவுண்டருக்கு கிளம்பிட்டோம். எதுவுமே வாங்குற ஐடியாவே இல்ல. உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரலாமா வேணாமான்ட்டு டிசைட் பண்ணலாம். இப்போதைக்கு வெறும் சுகர் மட்டும் எடுத்துட்டு போலாம்னு தான் வந்தோம் நாங்க உள்ள. சோ இங்க பாத்தீங்கன்னா சர்பத் இருந்தது. இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா. சோ ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எதுவுமே பிடிக்காது ஹஸ்பண்டுக்கு. வேணானிட்டாங்க. அதனால வச்சுட்டு வந்துட்டோம். ஹஸ்பண்டுக்கு இந்த மோர், லெமன் ஜூஸ் இந்த மாதிரி இதான் பிடிக்கும். ஓகே, சும்மா அப்படியே என்னென்ன இருக்குன்னிட்டு என்னென்ன ஆஃபர்ல இருக்கு எல்லாம் காமிச்சிடலாம் வீடியோலன்னிட்டு காமிச்சிட்டு இருந்தோம். பிஸ்கெட்ஸ் எல்லாம் buy one get one ஆஃபர்ல இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் வந்து வேற டிமார்ட்க்கும் இந்த டிமார்ட்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் பார்த்தேன் ப்ரைஸ் வைஸ்ல. வேற டிமார்ட்டை விட இங்க வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அம்மா அப்பப்போ ஜூஸ் குடிப்பாங்க. எதுனா வெயில்ல போயிட்டு வந்தா அந்த மாதிரி டைம்ல எல்லாம். சோ அம்மாக்கு ஒரு ஃப்ரூட்டி எடுத்துக்கிட்டோம். அம்மா மட்டுமே குடிக்க மாட்டாங்க. பசங்க நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணுவோம். சோ ஒரு ஃப்ரூட்டி ஒன்று எடுத்துட்டு ஆஃபர்லாம் பார்த்துட்டு எதுனால நல்லா ஆஃபர் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஃப்ரூட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த சைடுல வந்து என் கண்ணில் இந்த ரஸ்னா பவுடர் அது கிடைச்சிது. ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுருந்தேன். பொண்ணு டிமார்ட்லேயே கேட்டேன். ஆனால் கிடைக்கலாங்க ரஸ்னா. இங்கே இருந்ததுனால எடுத்துக்கிட்டோம் ஒரு ரஸ்னா பாக்கெட்டு. ஏன்னா இப்போ வெயில் சீசனெல்லாம் வருது இல்லை. ஸோ பசங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க நல்லாயிருக்கும் ரஸ்னா பாக்கெட் இருந்தானிட்டு ரஸ்னா ஒன்று எடுத்துட்டோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115. அங்கே வந்து டேங் இருந்தது, ரஸ்னா இருந்தது. இதில் எது எடுத்துக்கலான்னு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஹஸ்பண்ட் ரஸ்னாவே எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஸோ ரஸ்னா எடுத்துன்னு டேங் அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க டிமார்ட். இது வந்து எலங்கால இருக்கிற டிமார்ட். எலங்காலே 2 இருக்குது. இப்போ இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தேவநல்லி எலங்கா விட இங்கே போகிறது வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எந்த டைமில் போனாலும் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ கூட்டம் தெரியாது. ஹஸ்பண்ட் வந்து ஜாமுன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஜாமுன் ஒரு பாக்கெட் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஸோ ஜாமுன் ஒன்று எடுத்துட்டு இங்கே சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ், ஸோ சாஸ் ஐட்டம் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு எது யூஸ் ஆகாது, ஊருக்கு போகிறோன்னிட்டு எதுவும் வேணாம் அப்படியே இந்த சைடில் வானிட்டு கூப்பிட்டுன்னு வந்துட்டேன். ஸோ இந்த கீ, ஆயில் எல்லாமே இப்போ தானே நம்ம டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு போனோம். எதுவுமே எடுக்கலை. சும்மா பார்த்துட்டு மட்டும் என்ன ப்ரைஸில் இருக்குது, என்ன ஆஃபரில் இருக்குது இது மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸ்க்ரீன் வாங்கலான்ட்டு ஆன்லைனில் நிறையா சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எப்படி வரும்னு தெரில கிளாத்துன்றதுனால. ஸோ இங்கே இது நல்லா இருந்ததுன்னு எடுத்துட்டேன். ஆனால் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல அது. அதனால அங்கேயே வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து லேட்ரு பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக.
ஸோ எங்கள் லேடர் நல்லா இருக்கா, எந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குன்னுட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி சேர்ஸ் வச்சுருந்தாங்க குட்டி பசங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பசங்களை வேறு வீட்டில் விட்டு வந்திருக்கோம். அம்மாகிட்ட சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்கிட்ட. நான் லாஸ்ட் vlogல அதுக்கு லாஸ்ட் vlogல காமிச்சிருப்பேன் டிமார்ட்டில் இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குன்றதுல. இந்த சோப் பாக்ஸ் வந்து 49, ஆனால் இந்த டிமார்ட்டில் வந்து இந்த சோப் பாக்ஸ் வந்து 29. எனக்கு பார்த்தோன்னே ஷாக்கு, 20 ருபீஸா நீட்டு. அப்படியே நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, பிளாஸ்டிக் பாக்ஸு, அப்புறம் கிச்சனில் வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுன்னு போயிட்டேன். அப்புறம் ஷூ வாங்கணுன்ட்டு டிமார்ட் போகும்போதெல்லாம் நினைப்பேன், ஆனால் எதுவுமே செட் ஆக, ஒன்றும் கலர் நல்லா இருக்காது, இல்லை சைஸ் சரி இருக்காது, அதனால் வாங்கவே மாட்டேன். இந்த தடவையும் எனக்கு கலர் பிடிக்கல, அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.